نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكم قصمنا من قرية كانت ظالمة وأنشأنا بعدها قوما آخرين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நன்றியும் புகழும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து வரக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்ததாகுக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அனைத்தையும் பின்பற்றிய வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றனும் நிலவட்டுமாக துஆ செய்வனமாக. எனது இந்த தஃப்சீருடைய சூரா அல் அம்பியா, நபிமார்கள், குர்ஆனிலே 21வது அத்தியாயம் இடம்பெற்றிருக்கின்ற அந்த சூறாவை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்கள் மத்தியிலே சமர்ப்பிக்க ஆசைப்படுகின்றேன். இதில் தவறுகள் நிகழ்ந்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. 2-3 தினங்களுக்கு முன்பாக வேண்டி நான் இந்த சூறாவை ஆரம்பித்து வைத்தேன். அதில் இந்த சூரா அம்பியாவுடைய அந்த வார்த்தைக்குரிய விளக்கங்களை கூறினேன். இந்த சூறாவிலே கிட்டத்தட்ட 17 நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான், அவர்களை பற்றி சொல்லுகின்றான். இந்த சூறா மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுப்பதாக அல்லாஹ் நினைக்கின்றான். ஒரு உத்வேகம் நபிகள் நாயகம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு முந்தைய நபிமார்களுக்கு இருந்த கஷ்டம் எல்லாம், அந்த கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். தொல்லைகள் எல்லாம் அதை சகித்து கொண்டு அந்த மக்களுடன் போராடி வெற்றியை கண்டார்கள். ஆகவே நபியே, உங்களுக்கும் இதே போன்ற கஷ்டங்களும் இதே போன்ற துன்பங்களும் வரும், வந்தே தீரும். ஆகவே நீங்களும் தூண்டு போகாமல், உடைந்து போகாமல், நீங்களும் பொறுமையாக கையாளுங்கள், பொறுமையை கடைபிடியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய மக்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்று இந்த சூறாக்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்றான். அதனால தான் இந்த சூறாவில் நபிமாருடைய சில முக்கியமான நடந்த சம்பவங்களை எல்லாம் விவரித்து கொண்டே பேசுகின்றான். நாம் சென்ற 2-3 தினங்களுக்கு முன்பாக வேண்டிய ஒரு 10 வசனங்களை பார்த்தோம் அல்லவா? அதில் 11வது வசனம் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். வகம் கஸம்னா மின் கரியா கானத் லாலிமத்தும் வன்ஷஅனா பஅதஹா கௌமன் ஆகரின். மேலும் அநியாயம் செய்து கொண்டிருந்த எத்தனையோ ஊரார்களை நாம் அழித்தோம், அதற்கு பின் அங்கு வேறு சமூகத்தை நாம் உண்டாக்கினோம். லாலிமா, அநியாயம், அநீதி. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், அதாவது அநீதி என்றால் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருப்பது, அதற்கு பெயர்தான் அநீதியாகும், இல்லையா? செய்ய வேண்டிய நேரத்தை, செய்ய வேண்டிய வேலையை அதற்குரிய நேரத்தில் அதற்குரிய வேலை செய்யாமல் இருப்பது அது அநீதியாகும். இப்படி என்றால் ஒரு மனிதன், அதாவது இவர்கள் யாரை வணங்க வேண்டுமோ அவரை விட்டுவிட்டு, அந்த அல்லாவை, அந்த இறைவனை விட்டுவிட்டு வேறொரு கடவுளை அதற்கு இணையாக கொண்டு வந்து அவர்கள் பூஜிக்கிறார்கள், அவர்கள் வழிபடுகிறார்கள். இதற்கு பேர்தான் அநீதி என்பதாக இந்த வார்த்தையுடைய அகராதியை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆயத்தை நாம் சொன்னேன் அல்லவா? இந்த
ஆயத்து இறக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் அந்த அந்த முந்தைய ஈசா அலை இஸ்லாமுக்கு முன்பாக வேண்டும், சுலைமான் நபி அவர்களுக்கு பிந்திய ஒரு சமுதாயம். ஹுதூர் என்ற இடத்திலே இந்த மக்கள் வாழ்ந்தார்கள். தங்களுடைய நபியை கொன்றார்கள். அதனால் அல்லாஹ் கோவப்பட்டு பக்கம் கசம்னா என்ன சிறந்த கசம என்ற ஆயத்தை அந்த வார்த்தையை சொல்லி நாம் அவர்களை முறியடித்தோம், கைகளை உடைத்தோம் என்பதாக அந்த வார்த்தை அல்லாஹ் உபயோகித்து அந்த சமுதாயத்தை அழித்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார். அது மட்டும் அல்லாமல் அன்ஷானா பாதா, நாம் அழித்தது மட்டும் அல்லாமல் அந்த இடத்திலே வேறு சமுதாயத்தை கொண்டு வந்தோம். இப்படிதான் நம்முடைய வரலாறு முழுவதும் இப்படித்தான் இருக்கிறது. ஒரு சமுதாயம் அந்த இறைவனை புறக்கணிக்கும் பொழுது, இறைவனை மறுக்கும் பொழுது அல்லாஹ் பல நாட்கள் கொடுத்துக்கொண்டு அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த அவகாசங்கள் முடிவடையும் பொழுது என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா சமுதாயத்தையும் அழித்து அதில் அந்த சமுதாயத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை முக்மின்களை அந்த நபியையும் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு இந்த ஊரிலிருந்து வேற ஊருக்கு செல்ல அனுமதித்து அளித்த பிறகு அல்லாஹ் என்னுடைய வேதனை அந்த ஊரில் வந்து இறங்கும், அந்த சமுதாயம் பின்னமாக ஆகிவிடும் என்பது குர்ஆனுடைய எல்லா நபிமாருடைய சரித்திரங்கள் நமக்கு போதிக்கின்றது. அதே போலதான் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் அளித்தான். 12வது வசனம், ஃபலம்மா அஹஸ்ஸு பஅஸனா இதாஹும் மின்ஹா யர்குதுன். ஆகவே அவர்கள் நமது வேதனை உணர்ந்த பொழுது அவர்கள் அங்கிருந்து விரைந்து ஓட ஆரம்பித்தார்கள். அந்த சமுதாயம் நபியை கொன்றவர்கள் இறைவனுடைய வேதனை எப்பொழுது வர ஆரம்பிக்க அந்த உணர்ந்த பொழுது ஓட ஆரம்பித்தார்கள். ஓ, அல்லாஹ்வுடைய வேதனை வந்து விட்டது, நாம் செய்த காரியத்துக்காக அல்லாஹ் நம்மை அழிக்க நாடைக்கிறான் என்று அந்த சமுதாயம் உணர்ந்த பொழுது என்ன செய்யலாம், ஓட ஆரம்பிக்கிறாங்களாம், விருண்டு ஓட ஆரம்பிச்சாங்களாம். நம்முடைய இந்த உடலை மட்டும் பாதுகாத்தால் போதும், எதையும் நமக்கு எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை என்று என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், லா தர்குது, ஓடாதீங்க, எங்க ஓடுறீங்க, நீங்க எங்க தான் போவீங்க என்னை விட்டு விட்டு. அல்லாஹ் ரக்கதா என்றார் காலை பூமியில வைத்து நடப்பதாகும். இந்த வார்த்தை அல்லாஹ் என்ன செய்யறான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உபயோகிக்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நோயிலே அந்த வியாதியிலே துன்பப்பட்டு இருக்கும் பொழுது என்ன செய்யறான், அல்லாஹ் அவர்களுக்கு உத்தரவிடுறான், ஒரு கூத்து பிரிஜிலே, உங்களுடைய கால்கள் நிசை பூமியிலே தரையில அடிங்க. அந்த வார்த்தை இங்கே அல்லாஹ் உபயோகிக்கிறான். ரக்கல்லா என்றால் தன்னுடைய காலை பூமியிலே வைத்து அடிப்பது, பூமியில வைத்து ஓடுவது நடப்பது போன்ற. அல்லாஹ் சொன்ன லா தர்குது, எங்க ஓடுறீங்க, நீங்க இங்க தான் ஓடுவீங்க என்னை விட்டு விட்டு, நீங்க எங்க ஓடுனாலும் நான் விட மாட்டேன். லா தர்குது வர்ஜிஉ இலா மா உத்ரிஃப்தும், விரைந்து ஓடாதீங்க. லா துர்குல், அல்லாஹ் வந்து அந்த மக்களை ஏளனமாக அல்லாஹ் சொல்றான். அவர்களே கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தும் அந்த துன்பம் வருகின்ற அந்த வேதனை வருகின்ற உணர்ந்த பொழுது அந்த கஷ்டப்பட்டு துணியை காண ஓட ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் அதே வார்த்தை அந்த மக்கள் சொல்றான், ஓடாதீங்க, எங்க ஓடுறீங்க. ஒரு ஏளனமாக அந்த அல்லாஹ் அந்த மக்களை பார்த்து சொல்றான், லா தர்குது, ஓடாதீங்க, எங்க ஓடுறீங்க. வர்ஜிஉ இலா மா உத்ரிஃப்தும், நீங்கள் அனுபவித்த சுக போகங்களுக்கும் ஃபீஹி வ மசாகினிக்கும், உங்கள் வீடுகளுக்கும் திரும்பி வாருங்க. இதுதான் நீங்க ஆசைப்பட்டீங்க, இந்த சுகமான வாழ்க்கை தான் நீங்க ஆசைப்பட்டீங்க இல்லையா. உங்கள் நபி உங்கள் மத்தியில எத்தி வைக்கும் பொழுது அதை புறக்கணிச்சீங்க, அதை பொய்ப்பித்தீங்க, அதை ஏற்க மறுத்தீங்க. இப்போ வேதனை வரத உணர்ந்த பொழுது இப்படி ஓடுறீங்களே, எங்க ஓடுறீங்க, ஓடாதீங்க, வாங்க வாங்க, மீண்டும் வாங்க, உங்க இடத்துக்கு வாங்க, நீங்க உங்க சுகபங்களை ஏன் விட்டுட்டு ஓடுறீங்க என்று அல்லாஹ் அந்த மக்களை ஏளனமாக அல்லாஹ் சொல்றான். லா தர்குது வர்ஜிஉ இலா மா உத்ரிஃப்தும், திரும்பி வாருங்க, திரும்பி வாருங்க, உங்களுடைய சுகமான வாழ்க்கைக்கு திரும்பி வாருங்க சொல்லி என்ன சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த மக்கள் ஏளனமாக சொல்றான். லஅல்லக்கும் துஸ்அலூன், நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்காக என்று அவர்களுக்கு அறிவிக்கப்படுவது, அதாவது திரும்பி வாருங்க, எங்க ஓடுறீங்க என்று அல்லாஹ் அந்த மக்கள் அழைக்கின்றான். காலு யா வைலனா இன்னா குன்னா ஸாலிமீன், ஓ அவர்கள் எங்களுடைய கை சேதமே, எங்களுடைய கேடு, நாங்கள் நிச்சயமாக அநியாயக்காரர்களாக இருந்தோம் என வருத்தி கூறினார். எப்பொழுது இறைவனுடைய வேதனை வரும் பொழுது அந்த மக்கள் அதை உணர்ந்து விட்டாங்க. வேதனை வருகிறது என்று உணர்ந்த பொழுது தங்களை தாங்களே அவர்கள் என்ன சொன்னாங்க, யாவையிலனா கை செய்தமே, ஒரு கேடு, நாங்கள் அநியாயம் செய்தவர்களாக ஆகிவிட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள்.
ஹத்தா ஜஅல்நாஹும் ஹசீதன் ஹாமிதின். பரஞ்ச வசனம் பாருங்க. அறுவடை செய்யப்பட்ட வயலின் அரிதாள்கள் எரித்தழிவது போன்று அவர்கள் நாம் ஆக்கும் வரை அவருடைய இக்கூப்பாடு நீங்காது இருந்தது. அவர்கள் கூறிக்கொண்டே இருப்பார்கள், யாவையில் எங்களுடைய கை செய்தையுமே நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், அநீதம் இழுத்தவர்களாக ஆகிவிட்டோம் என்று அல்லாஹ் அவர்கள் மக்கள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்களாம். எப்போ வரைக்கும்னா அல்லாஹ் அவர்கள் அறுவடை செய்வானாம். இந்த ஆயத்துல 2 விதமான வார்த்தை எல்லாம் உபயோகிக்கிறான். ஹசீதன். ஹசீதன் என்றால் அரபியில அறுவடை செய்யப்பட்ட விவசாயத்துக்கு சொல்லுவார்கள். அறுவடை எப்படி செய்வாங்க? நம்ம ஊர்ல பார்க்கிறோம் இல்லையா? அறுவடை, அதன் அழகான நெல் மணிகள் பூத்து குலுங்கும் பொழுது, அதை அறுவடை காலங்கள் வரும் பொழுது அந்த அறுவடைக்கான தனி ஒரு அறிவால் இருக்கும் இல்லையா? அது ஒரு கூர்மையான அறிவால், அந்த அறுவடைக்காவலி செய்யப்பட்ட அந்த அறிவால், அதன் மூலமாக தான் செய்வாங்க, அறுவடை செய்வாங்க. அதை விட்டு போட்டு யாராவது அறுவடை கத்தியாலோ அல்லது வாளாலோ செய்தால் அது சரியான முறையில் அது அறுவடையாக. ஆனா இந்த இடத்த அல்லாஹ் உபயோகிக்கிறான்னா எப்படின்னா, இவர்களை நாங்கள் அறிவால் செய்ய விட்டவில்லை, மாறாக வாளால் நாங்கள் இவர்களை என்ன செய்தோம்? அறுவடை செய்தோம். அந்த வார்த்தை இங்க உபயோகிக்கிறோம். இவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால், நபியை புறக்கணித்தார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் இவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை எல்லாம் நான் கொடுக்கின்றேன் என்று அறுவடை செய்யக்கூடிய அந்த அறுவடையை அந்த அருவியால் இல்லாமல் வாளால் என்ன செய்யணும்? அல்ல நம்ம நகத்தை வெட்டுறதா இருந்தால் நெயில் கட்டரை வெட்டுவோம் இல்லையா? சில பேர் கடித்து துப்புவாங்க. சில பேர் யாராவது நகத்தை போய் வாளாலோ அல்ல அறிவாலோ வெட்டுவாங்களா? வெட்ட மாட்டாங்க. அதற்கு ஒரு பொருள் இருக்கு, அதை உபயோகிப்பதற்காக வேண்டி அதன்படி அந்த மக்கள் அதை உபயோகித்துக் கொண்டே இருப்பாங்க. ஆனா இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயத்தின் என்றால், அல்லாஹ் அறுவடை செய்யக்கூடிய அந்த பொருளில் இல்லாமல் வாளால் எப்படி அறுவடை செய்யப்பட்ட எப்படி இருக்கும் அந்த விவசாயம்? அசிங்கமா இருக்குமே அல்லவா? அழகான அந்த நெல் மணிகள் பூத்து குறுங்கிய அந்த நெல் மணிகளை ஒருத்தன் வாளால் விட்டுறானா அது எப்படி இருக்கும்? பார்க்கவே சகிக்க முடியாத நிலைமையில் இருக்கும் அல்லவா? அந்த மாதிரி அல்லாஹ் சமுதாயத்தை எல்லாம் ஆக்கிட்டான். ஹசீத், நாம் இப்படி ஆக்கிவிட்டோம். அறுவடை செய்யப்பட்ட அறிவாளால் வாளால் அறுவடை செய்யப்பட்ட சமுதாயமான இந்த மக்களின் ஆக்கிட்டோம், அழித்து நாசமாக்கினோம். இரண்டாவது சொல்றான் ஹாமிதீன் என்ற சொல்றான். ஹாமிதீன் என்றால் அனைத்து போகக்கூடிய, அதாவது தீயால் பற்றி வைக்கப்பட்டு பிறகு அதை அனைத்து போயிடுச்சு இல்லையா? அதுக்கு அந்த வார்த்தை எல்லாம் உபயோகிப்பான். ஹாமிதீன், அனைத்து விட்டது. இது இவர்கள் ஏன் இந்த அல்லாஹ் தாலா இந்த இடத்த நெருப்பால் அவர்களுக்கு ஒரு உதாரணம்னா, இவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்பது நெருப்பால். ஏன் இங்க நெருப்பு அல்லாஹ் உபயோகிக்கிறானா, இந்த நெருப்புடைய மூலப்பொருள் யாரு? ஷைத்தான், இப்லீஸ். அவர்களை இவர்கள் வணங்கியது காரணமாக இவர்களுடைய மூலப்பொருள் மண். இந்த சமுதாயத்துடைய மனிதனுடைய மூலப்பொருள் மண். ஆனா இவர்கள் மண்ணால் படைக்கப்பட்ட சமுதாயம். ஆனால் இவர்கள் யாரை வணங்குகிறார்களோ, மூலப்பொருள் ஷைத்தான், நெருப்பால் செய்யப்பட்ட ஷைத்தானை வணங்கியதுனாலதான் அல்லாஹ் என்ன அந்த வார்த்தை உபயோகிக்கிறான், ஹாமிதீன். நாம் நெருப்பை எப்படி அணைத்து விடுவோமோ அதே போன்று சாம்பலாக்கி நம்ம ஆக்கிடும் சமுதாயத்தை. காரணம், இவர்கள் யாரை வணங்கினார்களோ அந்த மூலப்பொருளுடைய உள்ளவன் யாரு? ஷைத்தான், இப்லீஸ். நெருப்பால் படைக்கப்பட்ட சமுதாயம், நெருப்பால் படைக்கப்பட்டான். அதனாலதான் அல்லாஹ் இந்த வார்த்தை அல்லாஹ் அந்த மக்களுக்கு இதை உபயோகிக்கிறார். ஹாமிதீன், நெருப்பால் அடைக்கப்பட்ட சமுதாயமாக. எப்படி ஒரு இடத்துல தீப்படுத்தி அணைந்து போய் எப்படி சாம்பலாகிறதோ அது போன்று இந்த சமுதாயத்தை நாம் இப்படி ஆக்கிவிட்டோம். 2 விதமான உதாரணம் அல்லாஹ் சொல்லலாம். ஒன்னு ஹசீதன் சொல்றான், 2வது ஹாமிதின் சொல்றான். அப்படிப்பட்ட இந்த மக்கள் வாழ தகுதியற்ற மக்கள். இவர்கள் இந்த பூமியிலே ஒருபோல் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் நினைத்ததன் காரணமாக இப்படி அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா ஹசீதன் ஹாமிதின் ஆக்கிவிட்டான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். பிறகு 16வது வசனம் அல்லாஹ் சொன்னான், 2 இங்க இந்த ஹசீதன் ஹாமிதின் 2 உதாரணங்களை கூறி அல்லாஹ் மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். ஒமா ஹலகன ஸமா வல் அர்த வமா பைனஹுமா லாஇபின். அதாவது நாம் மேலும் வானத்தையும் பூமியும் அவற்றுக்கு இடையே இருப்பவற்றையும் விளையாட்டுக்கான நிலையில் நாம் படைக்கவில்லை. இந்த பொருளையும் அல்லாஹ்
வீணாக படைக்கல. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால அல்லாஹ் படைத்துக்கின்றான். எப்படி பிறந்தோம், உண்ணோம், கழித்தோம், போய்விட்டோம் என்று இல்லாம ஏதோ ஒரு காரணம் அல்லாஹ் தஆலா படைத்துக்கிறான். அல்லாஹ் வணங்க வேண்டும், அல்லாஹ் துதி செய்ய வேண்டும், நபிமார்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் சொன்ன கட்டளைப்படி வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று ஒரு உன்னதமான ஒரு காரணத்தை அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்துக்கின்றான். எதையும் அல்லாஹ் சும்மா படைச்சிட்டு வீணாக படைக்கல. எதையும் ஒரு காரணத்தின் மூலம் தான் அல்லாஹ் படைத்துக்கிறான். அதன் மூலமாக அந்த சமுதாயத்துக்கு, அந்த மக்களுக்கு ஒரு பயனுள்ளதா அல்லாஹ் ஆக்குறான். எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா எல்லாரையும் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா ஒரு காரணத்தோட படைத்துக்கிறான். வீணாக எதையும் படைக்கல அல்லாஹ் தஆலா. எந்த ஒரு பொருளையும் அல்லாஹ் தஆலா வீணாக படைக்கவில்லை. ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். வமா ஹலக்னஸ் ஸமா வல் அர்த பைனஹுமா லாஇபின். நாம் விளையாட்டுக்கான நிலையில் இந்த உலகத்தை படைக்கல. இந்த சமுதாயத்தை, இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் எல்லாத்தையும் ஒரு வீணாக படைக்கல. ஒரு காரணம் இருக்குது. 17 வசனம் பார்க்கலாம். அரதனா அன் நத்தஹித லஹுவா லத்தஹத்னாஹு மின் லதுன்னா இன் குன்னா ஃபாயிலின். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அல்லாஹ் தஆலா நபிமார்களை, ஆண்களை அல்லாஹ் அனுப்பிக்கலாம் இல்லையா. ஆண் மக்களை தான் அல்லாஹ் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பிக்கிறான். அந்த சமுதாயம் கேள்வி கேட்கப்பட்டது. ஏன் இந்த சமுதாயம் அல்லாஹ் தஆலா மனிதர்கள் அல்லாஹ் அனுப்புனா, ஏன் வானவர்களை அனுப்பல? வானவர்கள் நாம் அனுப்பினால் நீங்க இப்படி கேள்வி கேட்பீங்க. இப்ப நான் நபிமார்கள் அனுப்பினா நீங்க என்ன செய்யுங்க, இப்படி கேள்வி கேட்குறீங்க. ஏன் அல்லாஹ் வானவர்கள் அனுப்பல? ஏன் அல்லாஹ் வானவர்களை நபிமார்களா தூதரை அனுப்பல? அப்படி மலக்குமார்களை கூட அல்லாஹ் நபியாக அனுப்பும் பொழுது மனிதனுடைய உருவத்தை தான் அனுப்ப முடியும் இல்லையா. அதுக்கு நான் என்ன செய்யணும், நான் நேரடியாக என்ன செய்யணும், மனித சமுதாயத்தை எல்லா நபியா நான் அனுப்புறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஒரு வானவர் அவர் படைக்கப்பட்ட மூலப்பொருள் ஒளி. அந்த ஒளியினால ஒருத்தனை அனுப்பும் பொழுது அவர் எப்படி மனிதனுடைய உள்ளங்களை அறிவார், மனிதனுடைய உள்ளத்தை, மனிதனுடைய சமுதாயத்தை எப்படி அவர் அணுகுவார், எப்படி அவர் அறிவார்? அவர் ஒரு மனிதராக இருக்கும் பொழுதுதான் அந்த மனிதனுடைய உள்ளத்தை அறிவார். ஒரு நபி என்பவர் மனிதராக இருக்கும் பொழுதுதான், இருக்கும் பட்சத்தில் தான் அவர் மனித சமூகத்தை அறிவார், அவங்களுடைய உள்ளத்தை அறிவார், அவர் உள்ளத்தை படிப்பார், எல்லாம் செய்வார். ஒரு வானவர் நம்ம நபியாக அனுப்பும் பொழுது அவர் எப்படி இந்த மனித சமுதாயத்தை அறிவார், எப்படி அவங்களுடைய உள்ளத்தை அறிவார், படிப்பாரு? படிக்க மாட்டார். அதனால்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், மனித சமுதாயத்தை நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி நபிமார்களை, அதிலும் குறிப்பாக ஆண் மக்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நபியெல்லாம் அனுப்பினான். அதை நான் போன வாரம் பேசிட்டேன். இப்ப 14 வசனம் பாருங்க. அரதுனா அன்னத்தஹித லஹுவா லத்தஹத்னாஹு மின் லதுன்னா இன் குன்னா ஃபாயிலின். வீண் விளையாட்டுக்கென எதை நாம் கொள்ள நாடி அவ்வாறு நாம் செய்வதாக இருந்தால் நம்மிடத்தில் உள்ள நமக்கு தகுதியானவற்றிலிருந்து அதை நாம் எடுத்துடிப்போம். இங்க என்ன சொல்லவனான அல்லாஹ் தஆலா, நீங்க சொல்றீங்க இல்லையா, லவ் அரதுனா அன்னத்தஹித லஹுவா. லஹுவா என்ற வார்த்தை சில முஃபஸ்ஸிர்கள், குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இப்னு தஃப்சீர் போன்ற அவங்க தஃப்சீர்ல என்ன எழுதுறாங்கன்னா, லஹுவா என்ற வார்த்தை யமன் நாட்டுடைய ஒரு மொழி, யமன் நாட்டுடைய வார்த்தை. அந்த நாட்டு மக்கள் இந்த வார்த்தை என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, பெண் மனைவிமார்கள் இந்த வார்த்தையை உபயோகிப்பாங்க. மனைவிமார்கள் அல்லது என்ன செய்வாங்கன்னா குழந்தைகள் இல்லையா, இப்படி என்ன செய்வாங்க அவங்க அந்த வார்த்தை, அந்த லஹுவா என்ற வார்த்தையை என்ன செய்வாங்க உபயோகிப்பாங்க. அதாவது நீங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா, அவங்க மக்கள் சொல்றாங்க இல்லையா, அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மலக்குமார்களை என்ன செய்யறான், மலக்குமார்களை பெண்களை ஆக்கி படைத்துள்ளான். ஏன்னா அப்படி பிள்ளைகள் எல்லாம், பெண் பிள்ளைகள் எல்லாம் மலக்குமார்கள் என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது குறைஷிகள் மற்ற. ஏன்னா அந்த வார்த்தை, அந்த மலாயிக்கா என்ற வார்த்தை பெண் பால் உபயோகிக்கக்கூடிய அந்த வார்த்தை மலாயிக்கா. கடைசியில ஸ்மால் இந்த தா வருது, சின்ன தா வருது. இந்த சின்ன தா வரும் பொழுது எங்கெல்லாம் இந்த தா வருதோ அது அந்த வார்த்தை அரபியில பெண் பால் என்று குறிப்பிடும். உதாரணத்துக்கு மலாயிக்கா, பாத்திமா, ஹதீஜா. அரபியில நம்ம எழுதும்போது கடைசியில் இந்த ஸ்மால் தா எழுதுவாங்க, சின்ன கோல் தா சொல்லுவாங்க. இது மலாய்க்கா என்ற அந்த வார்த்தையில, அந்த வார்த்தையை கடைசி ஸ்மால் சின்ன தா வர்றதுனால அந்த மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மலாய்க்கனா பெண்கள் போல. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சானா, தனக்கு பெண்களை வைத்துக்கொண்டு என்ன செய்யறான்,
வைத்துக் கொள்கிறான் என்பதாக அவருடைய ஒரு வாதம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் மலக்கு மகள பெண்களை நான் வச்சுக்கிறேன், பெண் பிள்ளைகள் இவங்க எல்லாம், அப்படி நான் நினைப்பதா இருந்தா நான் எல்லாத்தையும் வச்சுப்பேன் இல்லையா? அது நீங்க சொல்லிதான் நான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நாம் நாடினால் எதை வேணா செய்யலாம். ஏன்னா நாம் தான் படைத்தோம். நாம் தான் இந்த எல்லா விஷயம், எல்லா உலகத்தையும் படைத்தோம். உலகத்துடைய எல்லா அவசியம் நாம் தான் படைத்தோம். அது நமக்கு தேவைப்பட்ட நம்ம வைத்துப்போம். அது நீங்க சொல்லித்தான் நான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. லவ் அருந்துனா, நாம் நாடினால் நாம் எடுத்துப்போம். பெண்களையும் பிள்ளைகளையும் எடுத்துப்போம். ஆனா நமக்கு அது தேவையானதும் அல்ல. அல்லாஹ் சொன்னா, நான் வந்து பரிசுத்தமானவன், எனக்கு எந்த தேவையும் எனக்கு தேவையில்லை, எனக்கு எந்த தேவையும் வேண்டாம், நான் எல்லா தேவைக்கும் அப்பாற்பட்டவன். நான் உங்களுக்கு தான் தேவை இருக்கு, உங்களுக்கு தான் பிள்ளைகள் தேவை, மனைவிமார்கள் தேவை, உணவு தேவை, பானம் தேவை, இப்படி எல்லா விதமான உங்க தேவைகள் உள்ளவங்க நீங்கள் தான். நான் எல்லா தேவைக்கும் அப்பாற்பட்டவன், நான் பரிசுத்தமானவன், எனக்கு எந்த தேவையும் தேவையில்லை, எந்த தேவையும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். லவ் அர்தனா அன் நத்தஹத லஹு லத்தஹதனாஹு மின் லதுன்னா. நமக்கு தேவைதான் நாம வாங்கிப்போம் இல்லையா? அது நீங்க சொல்லிதான் ஆக்கணும்னு கிடையாது என்று அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த மக்களை மறுத்துறான். இரண்டாவது அடுத்த வசனம் சொல்றான், பல் நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்திலி ஃபயத்மகுஹு ஃபைதா ஹுவ ஸாஹிக். அவ்வாறு இல்லை, அல்லாஹ்க்கு அது தேவையும் கிடையாது. அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் பரிசுத்தமானவன். நாம் சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தின் மீது வீசுகிறோம், ஆனால் அந்த சத்தியமானது அந்த அசத்தியத்தை சிதறடித்து விடுகின்றது, பின்னர் அசத்தியம் அழிந்தே போய்விடுகிறது. ஆகவே நீங்கள் கற்பனையாக இட்டுக்கட்டி வர்ணிப்பதெல்லாம் உங்களுக்கு கேடுதான். நீங்க வர்ணிக்கிறீங்களா இல்லையா, அல்லாஹ் இப்படிப்பட்டவன், அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளைகளா மலக்குமார்கள், நீங்க இப்படி வர்ணிக்கிறீங்க இல்லையா, இது எல்லாமே அல்லாஹ்க்கு தேவையில்லது, தேவையற்றது. நீங்க இப்படி வர்ணிப்பதனால யாருக்கு கஷ்டம், யாருக்கு கேடு, அது உங்களுக்கு தான் கேடு என்பதாக எல்லாம் நினைச்சா அந்த மக்கள் எச்சரிக்கின்றான். சரிங்களா? அந்த மக்கள் குறைஷிகளும் அந்த குறைஷுடைய முந்தைய சமுதாயம் என்ன செஞ்சுட்டு, மலக்குமார்கள், இந்த இவங்க வந்து பெண்கள், அல்லாஹ் தஆலா என்னச்சுன்னா அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் மலக்குமார்கள், ஆண் மக்கள் உசைரு ஈசா, இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆண் மக்கள்கள் என்று அந்த மக்கள் வர்ணித்து கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் அதை பொய்யாக்கிட்டான், அல்லாஹ் நிராகரிச்சான். இல்லை இல்லை, இது தேவையற்ற, இது வந்து நீங்க என்ன செய்றீங்க, நீங்களா உங்களா யோசிச்சு என்ன செய்றீங்க, கொண்டு வரீங்க, இது அசத்தியமானது, இது பொய்யானது, இது ஒருபொழுதும் உண்மை அல்ல, இதனால் நீங்க வர்ணிப்பதனால யாருக்கு கேடு, உங்களுக்கு தான் கேடு என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அவை வந்து மலக்குமார்கள் அது ஒரு முக்கியமான ஒரு படைப்பு இல்லையா? மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான ஒரு படைப்பு அல்லாஹ் படைத்துக்கின்றான். மலக்குமார்கள் ஏராளமான மலக்குமார்கள், அவளுக்கு தனித்தனி ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அது மட்டும் அல்லாமல் இறைவனை துதித்து கொண்டு, திக்ரு செய்து கொண்டு, அவனை வணங்கி கொண்டு அந்த மலக்குமார்கள் தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய முழுவதும் அல்லாஹ்வுக்கான ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுது அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, யா அல்லாஹ், நாங்கள் தான் உங்களை துதிக்கின்றோம் அல்லவா, உன்னை புகழ் பாடுகின்றோம், எல்லாமே நாங்கள் செய்கின்றோம், ஏன் நீ இந்த மனித சமுதாயத்தை படைக்கப் போகின்றார்? இந்த மனித சமுதாயம் கடைசி என்ன ஆக்கும், என்ன செய்வாங்க, இரத்த ஆறுகளை ஓட வைப்பாங்க, ஏன் இவளை படைக்கின்றார்? நாங்கள் தான் உன்னை துதிக்கின்றோம் அல்லவா, தஸ்பீஹ் செய்கின்றோம் அல்லவா, உன்னை புகழ் பாடு கொண்டு இருக்கிறோம் அல்லவா, ஏன் இவங்களை படைக்கின்றார்? அப்ப அல்லாஹ் என்ன, கால இன்னி அஅலமு மா லா தஅலம், நான் அறிந்தவற்றை நீங்க அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் அந்த மலக்குமாருக்கு பதிலளிக்கிறான். அவன் இந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வேலையை கொடுத்திருக்கின்றான். அந்த வேலையை அவர்கள் சரியான முறையிலே செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்று வரை அவனுக்கு அடிபணிந்து கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய அடியார்களாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன அவளுக்கு ஆணையிட்டானோ அந்த ஆணையின்படி தங்களுடைய எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்குமாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பொறுப்பு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹீகளை, அல்லாஹ்வுடைய செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பொறுப்பு,
மலக்குல் மௌத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. வானத்தை பொழியக்கூடிய மலக்குமாக்கு அவருக்கு ஒரு பொறுப்பு. இப்படி மலக்கு அல்லாஹ் ஒவ்வொரு பொறுப்பையும் சாடிக்கின்றான். அந்த பொறுப்பிலே அவளை திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவளை திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பொறுப்பிலே அவர்கள் அல்லாஹ்வை துதித்து கொண்டு, அல்லாஹ்வை புகழ் பாடிக்கொண்டு திக்ர் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? அப்ப இந்த மலக்குமார்கள், ஆனா அவருடைய மூலப்பொருளோ ஒளியால் படைக்கப்பட்டது. மனித மனித சமுதாயத்துடைய மூலப்பொருளோ மண். இப்லீஸ் ஷைத்தான் ஜின்னுடைய மூலப்பொருளோ இது நெருப்பு இல்லையா? இவர்கள் இது எல்லாம் 3 விதமான படைப்புகள் எல்லாம் படைத்துக்கின்றோம். ஆனா இந்த மலக்குமார்கள் தன்னுடைய வேலைகளை எந்த விதமான சோர்வடைய மாட்டார்கள், சலிப்படையும் மாட்டார்கள். அவர்கள் ஆனந்தமாக அல்லாஹ்வுடைய அடியான் என்ற அந்த ஆனந்தமாக அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த செயலை ஆனந்தமாக நிறைவேற்றி கொண்டே இருப்பாங்க. அவர்கள் சலிப்படையும் மாட்டாங்க, சோர்வடையும் மாட்டாங்க. இந்த மனிதன் தான் சோர்வடையும் செய்வான், சலிப்படையும் செய்வான் இல்லையா? ஆனால் இவன் ஷைத்தானும் அவன் ஆணவத்தால் மறுத்து கொண்டிருப்பான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சில அமல்கள், சில ஃபர்தான நிபந்தனைகள் கொடுக்கும் பொழுது என்ன செய்வான், சில சில சமயங்களை சோர்வடைஞ்சிருவான், சில சமயங்களை சலிப்படைஞ்சிருவான். என்னடா ஒரே குர்ஆன் தஃப்சீர் தானா என்று என்ன செய்வாங்க, சில பேர் சலிப்படைவாங்க. இல்லாம அவங்களெல்லாம் சொல்றேன் பொதுவா. இப்ப சில பேர் சலிப்படைஞ்சிருவாங்க, என்னப்பா ஒரே தானா. இப்ப சாப்பாடு நம்ம வீட்டுல ஏதாவது நம்முடைய தாய்மாரோ நம்முடைய மனைவிமார்களோ ஒரே சாப்பாடு செய்து கொண்டிருந்தா, என்ன ஒரே சாம்பார் தானா, ஒரே பருப்பு தானா, இது சலிப்படைஞ்சிடும் இல்லையா? சோர்வடைவுனா சில சமயங்கள் சலிப்புக்கும் சோர்வுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. சலிப்பு வேற, சோர்வு வேற. சலிப்பு உடல்ல தெம்பு இருக்கும். சலிப்பு உடல்ல தெம்பு இருக்கும், ஆனா உற்சாகம் இருக்க சலிப்புல. சோர்வுல மனம் விரும்பினால் செய்யும், ஆனா உடல் ஒத்துழைக்காது. மனம் விரும்பும் செய்யலான்ட்டு சோர்வுல, ஆனா உடல் ஒத்துழைக்காது. இரண்டும் வித்தியாசம், சோர்வுக்கும் சலிப்புக்கும். மலக்குமார்களுக்கு சோர்வடையும் மாட்டார்கள், சலிப்படையும் மாட்டார்கள். ஆனா இந்த மனிதனோ சோர்வடையும் செய்வான், சலிப்படையும் செய்வான் இல்லையா? அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்றேன். ஏன்னா இங்க வரக்கூடிய வசனங்கள்ல அல்லாஹ் அதை பத்தி சொல்றான். மலக்குமார்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். மலக்குமார்கள் ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. அவருடைய நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வை துதிப்பது அவருடைய உன்னதமான ஒரு நோக்கம். அதை அவர்கள் அன்றிலிருந்து கியாமத் மறுமை நாள் வரை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எத்தனை மக்கள், எத்தனை நம்பர், எத்தனை எக்ஸாக்ட் நம்பரு அதெல்லாம் நமக்கு தெரியாது, அல்லாஹ் அறிந்தவனாக்கிறான். சரிங்களா? அவருடைய பணியை அவர்கள் நிரந்தரமாக சரியான முறையில் நிறைவாக செய்து கொண்டே இருக்கிறார். இதற்கு மனிதன் தான், இந்த மலக்குமார்கள் மனித சமுதாயத்தை சேர்ந்தவரும் அல்ல, இப்லீசுடைய வம்சாவளியை சேர்ந்தவரும் அல்ல. ஏன்னா இவருடைய மூலப்பொருள் தனியானது, ஒலியானது. மூணுமே வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம். மனிதனுடைய அந்த குணமும் வேலை வேற. மலக்குமார்களுக்கு மனிதனுடைய குணமும் வேற இல்லையா? மனிதனுடைய எல்லாமே வேற, மூலப்பொருளும் வேற, நடத்தையும் வேற, குணமும் வேற மலக்குமார்களுக்கு. சரிங்களா? மனிதன் செய்வான், சில சமயங்கள்ல கொஞ்சம் அறிவை உபயோகிப்பான். இதை செய்யணும்னா ஏன் இதை செய்யணும், ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை என்ன செய்வான், உபயோகிப்பான். ஆனா மலக்குமார்கள் அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டானா ஓகே, ஆமன்னா சத்தக்னா, அல்லாஹ் சொல்லிட்டானா என் மறுபேச்சே கிடையாது, அவர்கள் அப்படியே செய்வாங்க. சரிங்களா? எதுவுமே கிடையாது, சோர்வும் கிடையாது அவளுக்கு, சலிப்பும் செய்ய மாட்டாங்க. மனிதன் அல்லாஹ் இதுல நினைச்சனா மண்ணிலிருந்து படைக்கிறான், மலக்குமார்கள் ஒளியிலிருந்து படைச்சுக்கணும், ஷைத்தான ஜின் என்ன செய்யணும், நெருப்பிலும் படைச்சுக்கணும். அதனால்தான் அந்த மலக்குமார்களுடைய முக்கியமான ஒரு படைப்பாக எல்லாம் படைத்துக்கணும். இப்ப இங்க ஒரு கேள்வி எழலாம் நமக்கு. மலக்குமார்கள் கொடுக்கப்பட்ட அவர்களுக்கு அந்த வேலையை செய்வாங்க இல்லையா? அவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சில வேலைகள் இருக்குது. அந்த வேலையை அவர்கள் கச்சிதமாக நல்லபடியாக செய்து கொண்டே இருப்பாங்க. அப்ப அந்த வேலை செய்யும் பொழுது எப்படி துதிப்பாங்க, எப்படி அல்லாஹ் புகழ் பாடுவாங்க என்று நமக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கேள்விகள் ஒரு கேள்வி. இவங்க மலக்குமார்கள் அல்லாஹ் செய்தியை கொண்டு வராங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வராங்க, அது நபிமார்கிட்ட சேர்க்கிறாங்க. இஸ்ராஃபிலுக்கு ஒரு வேலை இருக்குது, மலக்குல் மௌத்துக்கு ஒரு வேலை இருக்குது, சூர் ஓதக்கூடிய அந்த மலக்குக்கு ஒரு வேலை இருக்கு. இப்படி எல்லா மலக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வேலையை எல்லாம் ஒதுக்கிக்கிறான்.
அந்த வேலை செய்யும் பொழுது இவங்க எப்படி துதிப்பாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், நாங்கள் உன்னை துதித்துக் கொண்டே இருப்போம்னு சொன்னாங்களா இல்லையா. அப்போ இந்த வேலை செய்யும் துதிப்பாங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி எழுது, ஒரு கேள்வி எழப்பட்டது. அந்த கேள்வி வந்து ஒரு தாபின்னு கேட்டாங்க. இப்படி எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது என்று என்ன செய்றாங்க, ஒரு 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 தாபி கேட்கிறாங்க இன்னொரு தாபி கிட்ட. இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, மலக்குமார்கள் கொடுக்கப்பட்ட வேலையில அவங்க எப்படி துதிப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, இப்படி நாங்க துதிப்போம்னு சொன்னாங்களா இல்லையா, இதுக்கு எனக்கு பதில் தாங்கன்னு சொன்ன உடனே அவங்க கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், அந்த தாபி சொன்னாங்க, துதிப்பது என்பது அவர்களுக்கு மூச்சை போன்று, துதிப்பது என்பது அவருக்கு மூச்சை போன்று. அவங்க கேட்டாங்க, நீ வந்து வேலை செய்யற, நீ வேலை செய்யும் பொழுது, நீ பணிகளை செய்யும் பொழுது, உலக பணிகளை செய்யும் பொழுது நீ மூச்சு விடுவியா, இல்ல பணி செய்துட்ட பிறகுதான் மூச்சு விடுவியா, அல்லது மூச்சு விட்ட பிறகு நீ பணி செய்வியான்னு செய்வேன்னு கேட்டாங்க. இல்ல நான் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது மூச்சு விடுவேன் அப்படி சொன்னான். அதே மாதிரிதான் அந்த மலக்குமார்களுக்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள், துதித்து கொண்டே இருப்பார்கள். எப்படி நீ மூச்சு விடாம நீ உன்னுடைய வேலைக்கு இப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறியோ, செய்து கொண்டே இருக்கிறியோ, அது இது மூச்சு விடுறதுக்கான தனியாக நேரத்தை ஒதுக்காம அந்த வேலையோட வேலையாக நீ மூச்சு விடுறா, மூச்சு எடுக்கின்றா, இப்படி செய்கின்றாயோ, அதே போன்று அந்த மலக்குமார்களும் தன்னுடைய வேலைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் இறைவனை துதித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று அந்த தாபியுடைய அழகான பதில் இல்லையா, மலக்குமார்கள் என்று மலக்குமார்களை பற்றி அவர் சொல்றாங்க. ஆகவே இந்த மலக்குமார்கள் அல்லாஹ் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பால படைத்துக்கணும். அவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார், பெண் மக்களோ ஆண் மக்களோ கிடையாது. மலாயிகா என்ற அந்த பெண் பால் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ்வுடைய பெண் மக்கள், பெண் பிள்ளைகள் என்று நினைக்காதீர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள். நீங்கள் எப்படி அல்லாஹ் உங்களை நாம் மனிதனா படைத்தோமோ அதே போன்று அவர்களுக்கும் நாம் படைத்தோம். அவர்களுக்கு என்று ஒரு வேலையில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் என்று அல்லாஹ் சொல்றான். வலஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். 19 வசனம் பாருங்க. வானங்களிலும் பூமியிலும் உள்ளேர் எல்லாம், அவர் உள்ளூர் எல்லாம், அதுல இருக்கிற எல்லோருமே அவனுக்கே உரிய மக்கள்கள், உரியவனவர்கள். மேலும் அவனிடம் இருப்பவர்கள் அவனை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்க மாட்டார்கள், சோர்வு அடையவும் மாட்டார்கள். அந்த மலக்குமார்கள் எப்பொழுதும் பெருமை அடிக்க மாட்டாங்க. எப்படி ஷைத்தான் ஆணவம் பிடிச்சி நான் சஜிதா செய்ய மாட்டேன் என்ற திமிரால சொன்னானோ, அதே போன்று இந்த மலக்குமார்கள் ஒருபோதும் ஆணவம் பிடிக்க மாட்டாங்க, ஆணவம் அடிக்க மாட்டாங்க, பெருமை அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் உணர்ந்தாக நாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள். ஆனா ஷைத்தான் அவனுடைய மூலப்பொருளே வித்தியாசமானது, நெருப்பு. அதனால்தான் அவன் தனிப்பட்டு போயிட்டான். இவர்கள் ஒருபொழுதும் ஆணவம் கொள்ளவும் மாட்டார்கள், சோர்வடையவும் மாட்டார்கள். யுஸப்பிஹூனல் லைல வன்னஹார் லா யஃப்துரூன். இடைவிடாமல் அவர்கள் இரவிலும் பகலிலும் அவனை துதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். லா யஃப்துரூன், சலிப்படைய மாட்டாங்க. மலக்குமார்கள் ஒருபொழுதும் இறைவனை வணங்குவதை விட்டு சலிப்படைய மாட்டாங்க. அவர்கள் எல்லா வேலைகளும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலும் வசனங்கள் எல்லாம் கூறுகிறான். 21 வசனம் பாருங்க. அமித்தஹது ஆலிஹதம் மினல் அர்தி ஹும் யுன்ஷிரும். பூமியில் உள்ளவற்றிலிருந்து இவர்கள் தெய்வங்களை எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறார்களோ, அவை இறந்தோரை உயிர்க்கெடுத்து எழுப்புமா? நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, குறைஷிகளை பற்றி எல்லாம் சொன்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த தெய்வங்கள் தான் எங்களுக்கு எல்லா விதமான உதவி செய்கின்றது, இந்த தெய்வங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது நல்லது உண்டாகுதா? இந்த தெய்வங்கள் கொடுத்து கொண்டு இவர்கள் இறந்த மக்களை உயிர்ப்பிப்பாங்களா? இவர்களே இறந்தாலும் யார் உயிர்ப்பிப்பார்கள்? நாம் தான் உயிர்ப்பிப்போம். நீங்கள் வணங்குகின்ற கடவுளே இறந்தாலும், நீங்கள் வணங்குகின்ற மக்களை கடவுளாக ஆக்கி கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த கடவுளே இறந்தாலும் யார் உயிர்ப்பிப்பா? நாம தான் உயிர்ப்பிப்போம் அவங்களை. அவர்களா உயிர் கொடுத்து எழுப்ப முடியாது, எழுப்ப மாட்டார்கள், எழுந்திருக்கவும் மாட்டார்கள். அவருக்கு அந்த சக்தியும் கிடையாது. மரணம் வந்துவிட்டால் எல்லோரும் சமமாகிவிட்டார்கள். மரணம் எல்லோருக்கும் வரும். ஆனால் அதை உயிர்ப்பிப்பது யாரு? அது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. நாம் தான் எல்லா மக்களும் உயிர்ப்பிப்போம். நீங்கள் வழங்குகின்ற கடவுள்கள் அவர்கள் ஒருபொழுதும் உங்களையோ அல்லது உங்களுக்கு முந்தைய இறந்த மக்களையும் யாரையும் உயிர்ப்பிக்க மாட்டார்கள். நாம் தான் உயிர்ப்பிப்போம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான்.
லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸதத்தா. அதாவது வானம் பூமி ஆகிய இவற்றில் அல்லாஹ் என்று வேறு தெய்வங்களை இருந்திருந்தால் நிச்சயமாக இவை இரண்டும் அழிந்தே போயிருக்கும். வானம் பூமியினுக்கும் அழிஞ்சு போயிருக்கும். ஏன்னா இரண்டு கடவுள் இருந்தால் என்ன ஆகும்? என்ன நிலைமை ஆகும்? இரண்டு கடவுள் இருந்தால், இரண்டு முதலமைச்சரோ அல்லது இரண்டு பிரைம் மினிஸ்டரோ இருந்தால் நம்ம நாடு என்ன ஆகும்? அவை இரண்டு கடவுள் இருந்தால் என்ன ஆகும் நிலைமை? எல்லாம் அழிந்து நாசமாயிருக்கும் இல்லையா? இந்த அல்லாஹ் சொன்னான், இரண்டு கடவுள் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஃபசுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷி அம்மா யசிஃபூன். அதாவது நிச்சயமா இவை இரண்டும் அழிந்தே போயிருக்கும். அர்ஷுடைய இறைவனாம் அல்லாஹ் அவர்கள் வர்ணிக்கும் இத்தகைய தன்மைகளிலிருந்து மிகவும் தூய்மையானவன். அல்லாஹ் பரிசுத்தமானவன். இந்த வசனங்கள்லாம் ஏன் இந்த சூறால வருதுன்னா, நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு பாடத்தை எடுக்கிறான். அல்லாஹ்வன் இப்படிப்பட்டவன், நீங்க இதை போதிங்க, அல்லாஹ் பற்றி போதிங்க என்றுதான் இந்த வசனங்கள்லாம் வருது. அதே போன்று அல்லாஹ் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் அவர்களும் அல்லாவுடைய அடியார்கள். அவர்கள் ஒருபோதும் அல்லாவுடைய பிள்ளைகளோ அல்லாவுடைய பெண் மக்களோ கிடையாது என்று இதெல்லாம் அல்லாஹ் சொல்ல நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு பாடம் கொடுக்குறான். இதை நீங்க போதிங்க மக்கள் மத்தியில என்று அல்லாஹ் என்ன சொல்றான்? லா யுஸ்அலு அம்மா யஃப்அலு வஹும் யுஸ்அலுன். அவன் செய்பவற்றை எவரும் அவனை கேட்க முடியாது. ஏன் அல்லாஹ் இப்படி படைச்சா? ஏன் அல்லாஹ் இப்படி ஆக்கினா? ஏன் இப்போ சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு? நாம் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஒஹும் யுஸ்அலுன். நாம தான் அல்லாஹ் தான் நம்மகிட்ட கேள்வி கேட்பான், நீங்க என்ன பண்ணீங்க என்று. சரிங்களா? அவன் செய்பவற்றை எவரும் அவனை கேட்க முடியாது. ஆனால் அவர்கள் செய்யும் செயல்களை பற்றி கேட்கப்படுவார்கள். நாம என்ன செய்கின்றோமோ அதுதான் அல்லாஹ் கேள்வி கேட்பான், நம்பிடம் கேள்வி கேட்பான். நாம அல்லாஹ் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவன் படைத்த ரப்பு, படைத்த எஜமானன். அவனை நாம் இந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா அவன் அறிந்தான் மக்களை படைத்திருக்கிறான். எல்லாம் அவன் அறிந்தவன். அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் அறிந்தவனா இருக்கின்றான். எது தேவையோ, எது எப்பொழுது கொடுக்கணும், எப்பொழுது கொடுக்கக்கூடாது, எல்லாம் அல்லாஹ் அறிந்தவன். அதனால நாம் அல்லாஹ் கேட்க முடியாது. நாம தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான், நம்ம பதில் சொல்லணும். அமித்தஹது மின் தூனிஹி ஆலிஹா. இங்க இந்த வசனங்கள்ல பார்க்கும் பொழுது ஆலிஹா ஆலிஹா இந்த வார்த்தைகள் இருந்து அதிகமாகுது. ஏன்னா ஆலிஹா தெய்வங்கள். நபிமார்கள் வருவதற்கு முன்பாக வேண்டி மனிதர்கள் என்ன செஞ்சாங்க? தெய்வங்கள் வணங்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? குறைஷிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்கால நபியாக பிரகடனப்படுத்திய பொழுது கூட அந்த மக்காவிலே கிட்டத்தட்ட 360 சிலைகள் காபா முழுவதும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. காபா உள்ள, காபா வெளியே நிரம்பி வழிந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஆலிஹா, இதெல்லாம் தெய்வங்கள். அதனால தான் அல்லாஹ் போதிக்கிறான், அந்த வசனங்களை சொல்லி நபிமார்களுக்கு சொல்றான், இவர்கள் வணங்கிய அந்த தெய்வங்கள் ஒன்றும் அல்ல, அது எந்த விதமான சக்தியும் மற்றது, அது பவர்லெஸ், அது காடாது. அந்த காடுக்கு எந்த விதமான பவரும் கிடையாது, அது பேச முடியாது. தான் மேல் இருக்கக்கூடிய ஒரு கொசுவை கூட அகற்ற முடியாத ஒரு தெய்வம். அது நீங்க வணங்குறீங்களே, அது ஏதாவது செய்யுதா? தான் மேல அந்த இருக்கிற கொசுவை கூட அதை அகற்ற முடியாத அந்த தெய்வம் எப்படி உங்களை காப்பாற்றும் நாய் மறுமையில என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அதனால இந்த வசனங்கள்ல ஆலிஹா ஆலிஹா என்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப நமக்கு கேட்கிறோம். அமித்தஹது மின் தூனிஹி ஆலிஹா உல்ஹாத்து புர்ஹானக்கும். அல்லாஹ் சொன்னா, அவர்கள் அவனை என்று வேறு தெய்வங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா? அப்படின்னா பரவாயில்ல, ஒரு அத்தாட்சி கொண்டு வாங்களேன். நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்களை அத்தாட்சி இங்க கொண்டு வாருங்க. அல்லாஹ் கேட்கலாம், சரிப்பா நீங்க சொல்லக்கூடிய தெய்வங்கள் உண்மையானதுன்னா அதுக்கு ஒரு அத்தாட்சி கொண்டு வாங்களேன் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது இந்த குர்ஆன் என்னுடன் இருப்பவர்களின் உபதேசமும் எனக்கு முன்பு இருந்தவர்களின் உபதேசமாகும் என்று நபியை நீர் கூறும் என்று அல்லாஹ் சொல்றான். ஒருபொழுதும் அவர்களால் எந்த விதமான சான்றுகளோ எந்த விதமான அத்தாட்சிகளோ கொண்டு வர முடியாது. ஏன்னா அது அவர்களுக்கு எந்த விதமான அத்தாட்சி கிடையாது. இருந்தால் தானே கொண்டு வருவாங்க. இல்லாதனாலதான் அவர்கள் ஒருபொழுதும் கொண்டு வர மாட்டாங்க. எல்லாம் சொன்னா, நீங்க எங்கன்னா பூமியுடைய எல்லையில ஓடுங்க, எங்க போனாலும் அது நம்முடைய பூமி தான், நாம் உங்களை கைப்பற்றுவோம். நீங்க எங்க விரண்டோடு ஓடினாலும் அது நம்முடைய பூமி தான். பூமியுடைய கடைசி எல்லையில் இப்ப நீங்க நின்றா கூட அது நம்முடைய பூமி தான் என்று அல்லாஹ் சொல்றோம். ஆகவே நீங்க கொண்டு வந்த இந்த தெய்வங்கள், நீங்க சொல்றீங்க உண்மையான தெய்வங்கள் எங்களுடைய கடவுள்கள் சொன்னீங்க இல்லையா, அப்படின்னா பரவாயில்ல, நீங்க அத்தாட்சி கொண்டு வாங்களேன் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நான் அவர்கள் ஒருபொழுதும் கொண்டு வர மாட்டாங்க. அக்ஸருஹும் லா யஅலமூன்.
அதிகமானவர்கள் அவர்கள் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை. அல் ஹக்கு ஃபஹும் முஅரிதுன், ஆகவே சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை, ஆகவே அவர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள். உண்மையான சத்தியம், உண்மையான மார்க்கம் எது என்று நபிமார்கள் போதிக்கிறார்கள். ஆனா அந்த போதனை அந்த மக்கள் என்ன செய்றாங்க, மறுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. என்ன எல்லாம் சொல்றான் சொல்லினான், ஒமா அர்சல்னா மின் கப்லிக பிரசூலின் இல்லா நூஹி இலை அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅப்து. நபியே, உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு தூதரிடம் நிச்சயமாக வணக்கத்திற்குரிய இறைவன் என்னை தவிர வேறு எவரும் இல்லை, எனவே என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று நாம் வஹி அறிவிக்காமல் இல்லை. எல்லா நபிமாருக்கும் அல்லாஹ் ஒரே செய்தியை கொடுத்தான். நான் சொன்ன முன்னாடி கூட சொல்லியிருக்கிறேன், நபிமாருடைய எல்லா நபிமாருடைய கொள்கை ஒரே கொள்கை தான். ஷரியத்து தான் மாறுபட்டது தவிர கொள்கைகள் எல்லா நபிமாருக்கும் ஒரே கொள்கையை தான் போதித்தாங்க. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நபிமார்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே போதனை எல்லா நபிமார்களும் போதித்தாங்க. அவை இங்கேயும் அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, நாம் என்ன போதித்தோம், என்ன மக்களுக்கு கொடுத்தான்னா இதுதான், லா இலா இல்லான ஃபாபுதுன், அல்லாஹ்வை அன்றி வேற யாரையும் வணங்காதீங்க. இதுதான் எங்களுடைய கொள்கை. எங்களுடைய எல்லா நபிமாருடைய கொள்கையும் இதுதான். நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ் அல்லாதவை என்று நீங்க வணங்காதீங்க, அது ஒருபொழுதும் உங்களுக்கு ஈடேற்றத்தை தராது. எல்லா நபிமாருடைய கொள்கையும் அதுதான். ஆகவேதான் நாம் அனுப்பிய எல்லா நபிமாருக்கும் இதே செய்தி தான் சொல்லும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கடைசி வரை முஹம்மது நபி வரை நம்முடைய செய்தி இந்த செய்தி தான், அல்லாஹ்வை வணங்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போன செய்தி அதுதான். சரிங்களா? இந்த சூறாக்கள் எல்லாம், இந்த சூரா முந்தைய சூறாக்கள், அம்பியாவில் சூறாக்கள், சூரா தாஹா சூறாக்கள், இதெல்லாம் படிக்கும் பொழுது அந்த விஷயங்கள் தான் அதிகமாக போதிக்கணும். இது இந்த சூறாக்கள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு உத்வேகத்தை எல்லாம் போதிக்கணும், ஒரு பூஸ்ட் எல்லாம் ஏற்றுவாங்க ரசூலுல்லாவுக்கு. நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்களும் மூசாவுடைய அது அவர் ரெண்டு பேரையும் நம்ம பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிறப்பிலிருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட். ஆனால் அவர் எப்படி பொறுமையா இருந்தார். அவருடைய பிறப்பு ஒரு பயங்கரமான ஒரு பிறப்பு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு. இந்த சூறாக்கள், முந்தைய சூறாக்கள், தாஹா சூறாக்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிறப்பே ஒரு பயந்து கொண்டே பிறந்தாங்க இல்லையா. அவங்க அம்மையார் பயந்து கொண்டே இருந்தாங்க, என்ன ஆக பொழுது, எனக்கு பிள்ளை ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா தெரியலையே. ஆனா பிறந்ததும் ஆண் பிள்ளை. அன்றிலிருந்து பயம், தாயுடைய மடியிலிருந்து பயம். அவருடைய எல்லா விதமான ஒவ்வொரு கட்டமும் பயந்து கொண்டே இருந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். எப்பொழுது ஃபிரௌனை சந்திக்கும் வரை, ஃபிரௌனுக்கு முன்னாடி ஏகத்துவத்தை போதிக்கும் வரை பயந்து கொண்டே இருந்தாங்க. இங்க இருந்து போனாங்க, எங்க தன்னுடைய அம்மையார் ஒரு கூடையில் தூக்கி போட்டாங்க, நைல் நதியில போட்டாங்க. அந்த நைல் நதி எங்க ஃபிரௌனுடைய பேலஸுக்கு போச்சு, அரண்மனைக்கு போச்சு. அங்கிருந்து அங்க வளர்ந்தாங்க, அங்கிருந்து மதியானம் ஓடினாங்க. அப்படி வாழ்நாள் முழுவதுமே கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஓ நபியே, உங்களுடைய பிறப்பு இப்படி அல்ல, மூசாவை போன்று உங்களுடைய பிறப்பு அல்ல. நீங்கள் பிறந்தது பொழுது உங்களுடைய பாட்டனார் அவர் உங்களை எடுத்து முத்தமிட்டு மக்கா முழுவதும் சந்தோஷமாக அவர் கொண்டாடினார். உங்களுடைய பிறப்பு மக்காவில் காபாவில் கொண்டு சென்று உங்களை முத்தமிட்டு மக்கள் மத்தியில அறிவித்தார், எனக்கு பேர குழந்தை பிறந்திருக்கிறான். அவருடைய பிறப்போ தாயும் தந்தையும் வெளியே சொல்ல முடியாமல் இருந்துச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பு. ஆனா உங்களுடைய பிறப்பு அப்படி அல்ல, அவருக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம். அவே ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், பூஸ்ட் ஏத்துறான், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க, உங்களுக்கு தொல்லைகள் வரதான் செய்யும். தொல்லைகள் வந்தா அது தொல்லைகளை நீங்க எப்படி சகிக்கணும், எப்படி இருக்கணும்னு என்று இந்த நபிமாருடைய சரித்திரத்தை நீங்க படிங்க என்று அல்லாஹ் என்ன சொன்னா இந்த சூறாவை இறக்கி ரசூலுல்லாஹ்க்கு சொல்றான். ஒமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅப்துன் வகாலு தஹதர் ரஹ்மான் வலதன் சுப்ஹான. இந்த அம்பியால ஒரு 26வது வசனம். இந்த வசனத்தை நம்ம ஓதும் போது சில குர்ராக்கள் காரிகள் சொல்றாங்க, வகாலு தஹதர் ரஹ்மான் வலதன் சுப்ஹான. இங்கதான் நிப்பாட்டணுமா, வகாலு தஹதர் ரஹ்மான் வலதன் நிப்பாட்டக்கூடாது. ஏன் நிப்பாட்டாங்க அப்படி பிறகு சொல்றேன். குர்ஆன் ஓதும் பொழுது நம்ம கொஞ்சம் கவனமா ஓதும். அதனால தான் குர்ஆனுடைய கிளாஸ்கள், குர்ஆனுடைய வகுப்புகள் எங்க நடக்கிறதோ அங்க போய் உட்கார்ந்து நம்ம குர்ஆன் எப்படி ஓதணும்னு கற்றுக்கொள்ளணும். வகாலு இந்த போன்ற வசனங்கள், சில 3 வசனங்கள் இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். வகாலு தஹதல்லாஹு வலதன், இன்னொரு சூரா பக்ரால ஒன்று சொல்றான். இந்த சூறாக்கள் ஓதும் பொழுது நம்ம கொஞ்சம் கவனமா எங்க நிப்பாட்டணும், எல்லா இடத்துலையும் நிப்பாட்டிடக்கூடாது.
எங்கெங்க நிப்பாட்டணும், வக்ஃபு எங்கெங்க இருக்கு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொண்டு ஓதணும். குர்ஆனுடைய வகுப்புகள் அதுதான் நடத்துனாங்க. குர்ஆனுடைய வகுப்புகள், குர்ஆன் எப்படி ஓதணும், எங்க நிப்பாட்டணும், எங்க நம்ம மூச்சு விடணும், இதுல சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. இங்கே சொல்றாங்க வகாலு தஹதர் ரஹ்மான் வலதன் சுபஹான், இங்க நிப்பாட்டணுமா. வகாலு தஹதர் ரஹ்மான் வலதா நிப்பாடக்கூடாதான், சுபஹான் அங்கதான் நிப்பாட்டணுமா. பல் இபாது முக்ரம், அதாவது அவர்கள் அளவற்ற அருதான ஒரு குமாரனை தனக்கென எடுத்துக்கொண்டான் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவனோ மிகவும் தூய்வன். அந்த மக்கள் என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செஞ்சுனா தனக்கு தேவையான ஆண் மக்கள் எல்லாம் பெற்றெடுத்து வைத்துக்கொண்டான். இங்க ஒரு ஹுசா என்ற வம்சாவளி, இந்த ஆயத்துடைய ஒரு சின்ன ஒரு மூலக்கு, அந்த சின்ன ஆயத்துடைய இந்த இறக்கப்பட்ட அந்த சின்ன சில விஷயங்களை சொல்றேன். இந்த ஆயத்து இறங்கியிருக்க முன்னாடி இந்த ஹுசா இந்த வம்சாவளி, இந்த கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த கூட்டத்துடைய கொள்கை அவங்க நினைத்து கொண்டிருந்தாங்க அவங்க உள்ளத்துல. ஏன்னா அல்லாஹ் தாலா மலாய்க்குமார்களை பெண் பிள்ளை எல்லாத்தால பெற்றெடுத்து கொண்டான். மலக்குமார்களை பெண் பிள்ளையாக ஆக்கி கொண்டான். இந்த தஃசீல படிக்கும் பொழுது இப்ப அல்லாஹ் எப்படி பெண் பிள்ளை பெற்றெடுத்தான் என்று பார்க்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், ஜின் வம்சாவளியை கூட உருவகித்துக் கொண்டான். ஜின் வம்சாவளி கூட ஒரு ஜின்கள் அவருடைய சம்பந்திகள், ஜின்ன சமுதாயம் அல்லாஹ்வுடைய சம்பந்திமார்கள். இதன் மூலமாக தான் அல்லாஹ் மலக்குமார்களை பெற்று எடுத்தான் என்று இந்த மக்கள் என்ன செய்றாங்க கூறுறாங்க. இவ்வளவு அறியாமையின் காரணமாக கூறுகிறாங்க. அதனால தான் பெண் பிள்ளைகள் எல்லாம் ஏன் பெற்றெடுத்தானா, பெண் பிள்ளைகள் எப்பொழுதும் பெற்றோருக்கு ரொம்ப பாசமானவங்க இல்லையா. நம்முடைய உலகத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய பெண்கள் தான் நினைச்சாங்க ரொம்ப தந்தையை ரொம்ப நேசிப்பாங்க. அது எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். எல்லா வீட்லையும் பார்க்கும்போது பெண் பிள்ளைங்கனாலே தந்தைக்கு அத்தாவுக்கு ரொம்ப பாசம். ஆண் மக்கள் எல்லாமே உண்மை தாய்க்கு ரொம்ப பாசம். அது ஒரு அல்லாஹ் அது ஒரு இயற்கையால படைச்சுக்கிறான். அது என்ன அல்லாஹ் அறிந்தவன் தான், அல்லாஹ் தான் அறிந்தவன். எல்லா வீட்டுல பார்க்கும்போது நம்ம பெண் மக்கள் அத்தா ரொம்ப பாசமா வச்சுப்பாங்க. அத்தாவுக்கு ஏதாவதுன்னா உடனே பெண் பிள்ளைக்கு தான் ரொம்ப ரொம்ப கவலைப்படுவாங்க. பெண் பிள்ளைகள் ரொம்ப பாசமா இருப்பாங்க இல்லையா. அதனாலதான் சிலர் கூட சொல்லுவாங்க, நம்முடைய வயசான பிறகு கூட நமக்கு பெண் பிள்ளைகள் தான் ரொம்ப தேவையா இருக்கும். ஏன்னா தந்தை இறந்த பிறகு தாய்க்கு ஆண் பிள்ளையை விட பெண் பிள்ளைகள் தான் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. ஏன்னா ஆண் பிள்ளைகள் எல்லா விதமான உதவி செய்ய முடியாது. தாய் ரொம்ப வயசான பிறகு அந்த தாயை கழுவுவதற்கு, உடையை மாற்றுவதற்கு ஆண் பிள்ளைகளால் முடியாது இல்லையா. அது பெண் பிள்ளைகளால் தான் முடியும். அதனால பெற்றோர்களுக்கு ரொம்ப பாசமா இருப்பாங்க என்று சொல்லுவாங்க இல்லையா. இப்ப இதே மாதிரி தான் அந்த ஹுசா அந்த வம்சாவளி என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்கன்னா, அவங்க நினைச்சிட்டாங்க அவங்களுடைய ஒரு கொள்கை. அல்லாஹ் என்ன செய்யறான், பெண் பிள்ளை மலக்குமார்களை பெண் பிள்ளையை ஆக்கிட்டான். இப்ப பெண் பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. பெண் பிள்ளைகள் எல்லாமே நெருக்கம் பாசத்துக்குரியவங்களா தந்தைக்கு இவங்க நினைச்சிட்டாங்க. அப்படி அல்லாஹ் சொன்னா, இல்ல வகாலு தஹதர் ரஹ்மான் அல்லது அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் அவன் அருளாளனன், ஒரு குமாரனை தனக்கென எடுத்துக்கொண்டான் என்று கூறுகிறார்களோ, இல்லை. ஆனால் அவனோ மிகவும் பரிசுத்தமானவன். அல்லாஹ்க்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. நம்ம முன்னாடி சொன்ன இல்லையா, முன்னாடி முந்தைய வசனத்துல, அவனுக்கு தேவை இருந்தா அவன் ஏன் உங்ககிட்ட சொல்ல போனா, அவனே எடுத்துப்பானே. ஆனா அவன் தேவையற்றவன், அவன் பரிசுத்தமானவன். மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள். பல் இபாதும் முக்ரமூன் என்று அல்லாஹ் சொன்னான். அவனோ மிகவும் தூயவன். அல்லாஹ்வின் குமாரர்கள் என்று இவர்கள் கூறுகிறார்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய கனிமிக்க அடியார்களே ஆவார்கள். நீங்க சொல்றீங்க இல்லையா, மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் இல்லையா. இல்ல அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய பிள்ளையை ஆக மாட்டாங்க. ஏன்னால் அல்லாஹ் உயர்ந்தவன், அவன் தேவையற்றவன். இவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பவர்கள். இவர்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட வேலையை அந்த சரியான முறையில் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவரை அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வை துதித்து கொண்டு புகழ் பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் தவிர, இவர்கள் ஒருபொழுதும் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகளாவோ அல்ல பிள்ளைகளாவோ ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா இந்த வசனத்துல சொல்லி அல்லாஹ் முடிக்கின்றான். வகாலு தஹதர் ரஹ்மான் வலதன் சுப்ஹானஹு பல் இபாதும் முக்ரமூன் லா யஸ்பிகூனஹு பில் கௌல்
ஒஹும் பிஅம்ரிஹி யஅமலும். சொல்லை கொண்டு அவனை அவர்கள் முந்த மாட்டார்கள், அவர்கள் அவன் கட்டளையபடியே எதையும் செய்வார்கள். மலக்குமாருடைய ஒரு பெரிய அத்தாட்சி, அவங்க செய்யக்கூடிய செயல். அல்லாஹ் சொன்னான், அவர்கள் ஒருபொழுதும் இறைவனுடைய சொல்லை கொண்டு முந்த மாட்டாங்க. அவர்களுக்கு இதெல்லாம் மலக்குமார் அதெல்லாம் சொல்றான். அவங்க அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை செவிமடுப்பார்கள், செவி சாய்ப்பார்கள், அதை ஏற்றுக்கொண்டு அவனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு அதை செய்வார்கள் தவிர இறைவனுக்கு முந்தி பேச மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். அவை அன்பான சகோதர பிரிவுகள், இந்த சூறாவில் சூரா அம்பியால மலக்குமார்களை பற்றியும் இதெல்லாம் ரசூல்லாவுக்கு சொன்னா, நீங்க போதிங்க, மக்கள் மத்தியில போதிங்க. நபிமார்கள் இந்த சூறா இதெல்லாம் சொல்ற காரணம் என்னவென்றா, அந்த மக்கள் மூனத்தனமாக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை இல்லை, அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவனுக்கு எந்த விதமான பிள்ளையும் கிடையாது, என்ன நீங்க என்ன செய்யுங்க, போதிங்க என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த வசனங்கள் எல்லாம் இறக்கின்றான். அதே போல் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள், வணங்கக்கூடிய அந்த சிலை கற்பிகள், சிலை சிற்பிகள் எல்லாமே தேவையற்றது, அது பவர்லெஸ் ஆனது, அது எந்த விதமான சக்தியும் கிடையாது. அதனால அது இறந்தா அதை யாரும் உயிர்ப்பிக்க முடியாது நம்மை தவிர. நாம் தான் நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகள், அந்த சிலைகள் முந்தைய ஒரு நல்லடியாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க நாங்க என்ன செய்ய, நாங்க தான் உயிர்ப்பிப்போம், நீங்க உயிர்ப்பிக்க மாட்டீங்க. அந்த தெய்வங்களும் அந்த சிலைகளும் உயிர்ப்பிக்க முடியாது. நீங்களே இறந்தாலும் அதை நாம் தான் உங்களுக்கு என்ன செய்ய, உயிர் கொடுப்போம் தவிர இந்த சிலைகள் உயிர் கொடுக்க மாட்டாது என்று அல்லாஹ் என்ன செய்யலாம், இந்த வசனங்கள் மூலமாக நபிமார்களுக்கு சொல்லி சொல்லி என்ன செய்யலாம், இதை நீங்க மக்கள் மத்தியில போதிங்க, அந்த மக்களுக்கு சரியான முறையில வழிகாட்டுங்க என்று அந்த அடிப்படையில் தான் இந்த சூறாக்கள் எல்லாம் இயக்கினான். அவை அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களால் ஆக்குவானாக. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களுடைய மற்ற வசனங்களை நாம் பார்ப்போம்.